சரி, ஓகே. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேர்ள்ஸ் சைட்லேருந்து சவுண்டே வரலப்பா. பின்னாடி இந்த சவுண்டே வரலப்பா. ஹே, வரலையா? பெரியவங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். சரி, ப்ரேயர் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோமா? சரி, ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டுடலாமா? யாரை கூப்பிட்டு போகிறோம்? யாரை கூப்பிடலாம்? நீயே சொல்லு பார்ப்போம். சரி, நான் சொல்கிறேன். யாரை கூப்பிடலாம் தெரியுமா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்ம பிரபு அங்கிளை கூப்பிட்டுடலாம். கிளாப் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா? கை கூப்பி கண்ண முடியாச்சா? ஏசுப்பா கூப்பிட்டுலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த பகுதி மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்க தேவனப்பா. இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை ஆசீர்வதிக்க தேவனப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்கள் பிரசனம் எங்களுக்கு வேணும் கர்த்தாவே. இந்த பகுதி மக்கள் ஒரு ரட்சிப்பு வேணும் கர்த்தாவேப்பா. இன்றைக்கி ஆசீர்வதிக்க தேவனே எங்களை ஆசீர்வதிங்க. பெருக பண்ணுகிற தேவனே எங்களை பெருக பண்ணுகிறாய் கர்த்தாவே. அப்போ அந்த சிறு பிள்ளைகளை ஒரு சிறு பிள்ளைகளுக்கு குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவனப்பா. நீங்கள் பெருக பண்ணுகிற தேவனப்பா. ஆரம்ப முடிவு வரும் பிரச்சனை எங்களுக்கு வேணும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்து உங்களை உயர்த்துக்கிறேன் கர்த்தாவேப்பா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர். அப்படியே உட்காந்துக்கோங்க பார்க்கலாம். சமத்து பிள்ளைங்க. சூப்பர். இதே மாதிரி சைலண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் லாஸ்ட்டில் என்ன கிடைக்கும்? கிஃப்ட். ஆமாம், கரெக்டு. சூப்பர். ஓகே. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை காண பெரும்பாக்கத்தில் உள்ள சிறியோர் பெரியோர் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காரப்பாக்கம் ஏஜி சபையின் சார்பாக மனமகிழ்ச்சியுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகே. இப்போ பக்கத்தில் பார்த்து சிரிங்க பார்ப்போம். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சிரிங்க. பெரியவங்களும் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து சிரிங்க. சிரிச்சாச்சா? அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ. சரி, இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கீங்களா? பெரியவங்களை எல்லாருமே கேட்கல, எல்லாரும் கேளுங்க. நல்லா இருக்கீங்களா? கேளுங்க, சவுண்ட் வரல. சரி, சூப்பர். இப்போ உங்களை சுற்றி 4 பேர் இருப்பாங்களே, முன்னாடி பின்னாடி சைடில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம், சிரிச்சுக்கிட்டே. நல்லா இருப்பீங்க. சொல்லிட்டீங்களா? பெரியவங்க சொல்லவே இல்லக்கா. மனசு இல்லையாப்பா? மனசார வாழ்த்துங்க. நம்ம நல்லா இருப்போம். மனசார வாழ்த்தா நம்ம நல்லா இருப்போம். நீயும் நல்லா இருப்போம்மா. நீங்களும் நல்லா இருப்பீங்கக்கா. சரி, ஓகே, சூப்பர். ஒரு பாசிட்டிவா கிறிஸ்மஸ் அப்படின்னாலே அன்பு, அதுதானே? அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வழக்கம் தான். சரியா? கரெக்ட். அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு டான்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி பேர் வச்சிடலாமா? ஆமாம்ல, இது மறந்தாச்சுல. சரி, ஓகே. நான் பாய்ஸ் டீம்பா. சரி, நான் கேர்ள்ஸ் டீம்பா. சரி, ஓகே. பாய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ரைஸும் வாங்கிட்டு போவாங்க வீட்டில். இல்லை, நீங்கள் பாருங்களா, கேர்ள்ஸ் தான் இவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து உட்காந்துருக்காங்க. கேர்ள்ஸ் தான் பாயிண்ட்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. பாய்ஸ் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. எனர்ஜியா இல்லை க்யூட்டாக பார்ப்போமா? பார்ப்போம். பார்த்துடலாமா? பேரை வைப்போமா? வச்சிடலாம். கேர்ள்ஸுக்கு ஷைன்ஸ். ஓகே. ஷைன்ஸா? ஆமாம், மொக்கையா தான் இருக்கு. சரி, ஆமாம். பாய்ஸ் பேரை பார்க்குறீங்களா? பார்ப்போமே. பாய்ஸ்க்கு என்ன பேருனா ஸ்டார்ஸ். பார்த்தீங்களா ரியாக்ஷனு? பாப்பா ஷைன்ஸ்னா எவ்வளோ சத்தம் போடுறான்னு பார்ப்போமா? பார்ப்போம். ஷைன்ஸ். சூப்பர். பார்த்தீங்களா? சொன்னதுனால வந்துச்சு, சொல்லாமே வந்துச்சுல, அதுதான் அங்கே மேட்டர். எங்க பாதி பேர் சொல்லலையே. சரி, இப்போ மறுபடியும் ரெடியா? எங்க டீம் ஸ்டார்ஸ். இல்ல, ஷைன்ஸ். சரி, ஓகே. 2 பேருமே சலைச்சவங்கல்ல. சரி, நான் ஷைன்ஸ் டீமுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் தரேன். சரி, நான் ஸ்டார்ஸ் டீமுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் தரேன். ஒருவேளை ஷைன்ஸ் டீமில் யார் நான் பேசினா, அப்படி திரும்பி உட்காந்தா, சேட்டை பண்ணா நான் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிடுவேன். அதே போல் ஸ்டார்ஸ் டீமில் திரும்பி பேசினா, சேட்டை பண்ணா நான் குறைப்பேன்.
சரி பாயிண்ட்ஸ் குறைஞ்சா என்ன? லாஸ்ட்ல என்ன குறையும்? ப்ரைஸ் கிடைக்காம போயிடும். அச்சச்சோ, ப்ரைஸ் கிடைக்கணும் தானே எல்லாருக்கும். அப்போ உங்க பாயிண்ட்ஸை குறைய விட கூடாது, ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேவா? சரி, இன்னைக்கு யார் செஞ்சுரி அடிக்கிறாங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? ஷைன்ஸ் தான் அடிப்பாங்க. ஸ்டார்ஸ் தான் அடிப்பாங்க. ஷைன்ஸ் தான் அடிப்பாங்க. சரி, பார்த்துடலாம். பேட்டில் வந்து நம்ம இப்போ எவ்வளோ சைலண்டாக இருக்காங்க பார்த்தியா? பேட்டில் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டான்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சரி, கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா என்ன நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஏசப்பா பிறந்த நாள், கரெக்டா? ஏசப்பா எந்த ஊர்ல பிறந்தாங்க? அட பாவி, எல்லாரும் பாத்தீங்களா? ஷைன்ஸ் தான் வாய் திறந்தாங்க. இதுக்காகவே நீங்க பாயிண்ட்ஸ் கொடுங்க. இல்ல, ஸ்டார்ஸ் வந்து மெய் மருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல அப்ப சொன்னாங்களே பதில், அப்படிங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், ஏமாத்த கூடாது. சரி, ஓகே, எடுத்துக்கோங்க 5 பாயிண்ட்ஸ். ஓகேவா? 55 பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. சூப்பரா, சூப்பர். சரி, ஓகே. சரி, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் டான்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன ஊர் தான் பெத்லகேம் தான், அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட வராங்க நம்ம கேர்ள்ஸ். கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். பேசுறீங்க, பாயிண்ட்ஸை குறைக்கட்டா? இப்போ ஷைன்ஸ் குறைக்க போறாங்க. இல்ல, நியாயமா இருக்கணும்ல. இந்த பாப்பா. சரி, ஓகே. பாட்டு போடுறதுக்குள்ள எல்லாம் வசனம் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் யார் சொல்கிறா? ஏஞ்சல்லேருந்து ஆரம்பிக்கலாமா? முன்னகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் என்று சொல்லிட கர்த்தரை துதித்தார்கள். லூக்கா 2:14. அவர் உலக தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 18:1-4. உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதில்லை. யோசுவா 1:5. ஹிமதவேல் என்பதற்கு தேவன் நம்முடன் இருக்கிறார். மத்தேயு 1:23. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரிவாசல்காரர் உட்காரமும் சகிதம் 1:1. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15. சரி, வசனம் எவ்வளோ சூப்பராக சொன்னாங்க பார்த்தீங்களா? உங்கள் டீமா? ஐயோ, தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. வசனம் எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் தரேன். சூப்பர். அப்போ ஷைன்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ்ல இருக்கும்? 65. 65. கணக்கில் வீக் ஆயிட்டீங்களா? ஓகே. Merry Christmas and Happy New Year! Sha la la la, na 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 na, na 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 na, na 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 na, na 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 na.
பெத்தலஹேம் தான். மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊரு தான் அது பெத்தலஹேம் தான். மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல. ஷல்லலலா, 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 ஷல்லலலா. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல. சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல. சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான். மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம் தான். மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. இல்ல கை தட்டலாமா? இன்னும் கொஞ்சம் சவுண்டா கிளாப் தட்டலாமா? சூப்பர். சூப்பர். நல்லா ஆடினாங்களா இல்லையா ஸ்டார்ஸ் டீம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஷைன்ஸ் நல்லா ஆடினாங்களா இல்லையா? டேய் இப்படிலாம் பண்ணா பாயிண்ட்ஸ் போயிடும்டா. அப்புறம் gift Stars. வராதுடா. இப்போ யார் பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்கா? ஷைன்ஸ் டீமா ஸ்டார்ஸ் டீமா? ஏன்னா நாங்க தாராள மனசு. நீங்க இது வரைக்கும் எங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட் கூட தரல. எவ்வளவு அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா? இல்ல இப்பதான் அமைதியா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நான் பார்க்கணும்ல, அப்பதான் கொடுக்க முடியும் பாயிண்ட்ஸ். ஓஹோ சரி ஓகே. சரி ரொம்ப கஞ்சமா இருக்காங்க. சரி சரி இப்போ நான் கேட்டதனால உங்களுக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏ சூப்பர்ரா. கிளாப் 5 பண்ணுங்க. பாயிண்ட்ஸ் கூட வேணாமாடா? நமக்கு தான்டா. சரி 55 பாயிண்ட்ஸ் ஓகேவா? நம்ம டான்ஸ் ஆடுறோம், வசனம் சொல்றோம், சூப்பரா ஸ்கோர் அடிச்சு தூக்குறோம். சரியா? ரெடியா? ஸ்டார்ஸ் டீம் ரெடியா? என்னடா ரெடியே இல்ல. ரெடியா? ரெடி. சரி அடுத்து என்ன? டான்ஸ் பார்க்கலாமா? ஸ்கிட் பார்க்கலாமா? பாட்டு கேட்கலாமா? டான்ஸ். அடுத்த டான்ஸா கேட்டுடலாமா? சரி டான்ஸ் பார்த்துடலாமா? அடுத்த டான்ஸ் எதை பத்திக்கா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அன்பு பத்தின்னு நினைக்கிறேன். அன்பு. ஆமா. யார் டான்ஸ் ஆட வராங்க? யாரு தெரியுமா? உட்கார்றா. ஆஷ்லின் ரூத் அண்ட் பிரைசன். என்ன பாட்டுக்கு? ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு. ஓகே கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா ரெண்டு பேரையும்? கிளாப் பண்ணலாமா? ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு! ஒடுக்கப்பட்டு கிடப்போரை உயர்த்தி தூக்குகிற அன்பு.
அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. கிளாப் பண்ணிடலாமா? நல்லா சத்தமா, சூப்பர். சரி, ஓகே. சரி, நல்ல டான்ஸ் ஆனாங்களா? பாட்டு நல்லா இருந்துச்சா? பாட்டில் யாரோட அன்பை பற்றி சொல்லியிருந்துச்சு? ஏசப்பாவோட அன்பு, அப்படி தானே? அதே போல் தான் இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பும் மாறி போகலாம். அம்மாவோட அன்பு மாறலாம், அப்பாவோட அன்பு மாறலாம், கணவனோட அன்பு மாறலாம், எந்த உறவுகள் வேணாலும் அன்பு மாறலாம். ஆனால் ஏசப்பா மட்டும்தான் மாறாத அன்புடையவராக நம்மளை எப்போவுமே நேசிக்கிறவர். யார் மட்டும்தான்? ஏசப்பா மட்டும்தான். நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்மளை நேசிச்சுட்டே இருப்பார். நம்மளை எப்போவுமே நல்ல பிள்ளையா, செல்ல பிள்ளையா வச்சுக்கிட்டே இருப்பார். சரி, ஓகே. வசனம் கேட்கலாமா? இயேசு ஜனங்களுக்கு இருக்க சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றப்படும். ஆமென். கிளாப் பண்ணிடலாமா? வசனம் சொல்லியே சுபா, ஓடியா வா வா. சரி, பாட்டு எதனா பாடுறீங்களா ரெண்டு பேரும்? இல்லையா? சரி, ஓகே. சரி, ஓகே. சரி, அடுத்து ஒரு ஸ்பீச் கேட்டுடலாமா கிறிஸ்மஸ் பற்றி? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுடலாம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பற்றி ஸ்பீச் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க அழகாக. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுடலாமா? சரி, பாட்டு பாட வராங்க நம்ம 3 Roses. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அது அழுவி போனா வேஸ்ட் தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அது அழுவி போனா வேஸ்ட் தான். ஐயா டேஸ்ட் ஒண்ணுதான், அது அப்பா இயேசு அன்புதான்.
ஐயா டேஸ்ட் ஒண்ணுதான், அது அப்பா இயேசுவே அன்புதான். அது இனிக்க இனிக்க ஒரு சந்தோஷம், அது செழிக்க செழிக்க ஒரு சங்கீதம். அது இனிக்க இனிக்க ஒரு சந்தோஷம், அது சுளிக்க சுளிக்க ஒரு சங்கீதம். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அது அழுவி போனால் வேஸ்ட் தான். அழிவு போனால் வேஸ்ட்டு தான். சரி, கிளாப் பண்ணலையா? கேர்ள்ஸ் தான் கலகுறாங்க. சரி, ஓகே. பாய்ஸ் வந்து கடைசியாக இறங்கினாலும் சூப்பராக ரெடியாக எல்லா பாட்டு டான்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாடா, உட்கார்றா, பொங்கி எழறான். சரி, ஓகே, டான்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பீச் சொன்னேன்னு. சரி, ஓகே. கிறிஸ்மஸ் பற்றி நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்க வராங்க நம்ம சார்லட். கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? கிறிஸ்மஸ் என்பது உலக கொண்டாட திருவிழா. பல நாடுகளும் கொண்டாடப்படுகிறது. பிதா தன் சொந்த குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். ஏன் அவர் அனுப்பினார்? நம் பாவங்களை மீட்க அனுப்பினார். மரியாள் என்னும் கன்னியிடம் மகனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். உலகத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து வந்தார். சுவிசேஷங்களையும் சொல்லினார். சிலுவையில் அறியப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு நம் கிட்ட சொன்னது அன்பு செலுத்துதல். நாமும் பிறரிடம் அன்பு செலுத்துவோமா? தேங்க்யூ. ஸ்பீச் நல்லா இருந்துச்சா இல்லையா? சூப்பராக இருந்துச்சுன்னா நல்லா ஜோராக கேட்டுருங்க பார்க்கலாம். சூப்பர். அடுத்து கிறிஸ்மஸ் பற்றி ஒரு கவிதை, ஆனால் இப்போ கிடையாது, அப்புறமா கேட்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ ஒரு கொரியோ பார்த்துடலாமா? டான்ஸ் நிறைய பார்த்துட்டோம்ல, ஒரு பாட்டுக்கு கொரியோ பண்ண வராங்க நம்ம அக்காங்க. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ, உன்னை வாழ வைக்கும் இடம் மீது. உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ, உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே. உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். எல்லாமே தந்து விட்டே. உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ, உன்னை வாழ வைக்கும் இடம் மீது. இங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய், எந்த அன்பை ஏன் மறந்து விட்டாய்?
என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிள்ளையே ஏன் மறந்துட்டாய் என் நட்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது உமக்காய் உலகினில் வாழ்ந்து மறிப்பேனே உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவேன் கிளாப் பண்ணிடலாமா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது கை தூக்குங்க பார்ப்போம். புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுது. நான் 2 கை தூக்குங்க பார்ப்போம். சூப்பராக புரிஞ்சிச்சு. சரி, ஓகே. யார் இந்த உலகத்தை படைச்சா? யாருக்காக படைச்சாரு? நமக்காக தான் படைச்சாரு, அப்படி தானே? நம்மளை படைச்சது யாரு? நம்மளை படிச்சதான் ஏசப்பா தான். சரியா? சரி, ஓகே. அடுத்து ஒரு பாய்ஸ் டான்ஸ் பார்த்துலாமா? பாய்ஸ் இன்னும் இந்த பக்கம் வரவே இல்லை, அதனால் பாய்ஸோட டான்ஸு சூப்பரான ஒரு டான்ஸ் பார்த்துடலாமா? சரி, ஓகே. குட்டி பசங்க, பாய்ஸில் குட்டி பசங்க கிறிஸ்மஸ் மேஷப் டான்ஸ்க்கு டான்ஸ் ஆட வராங்க. சாங்க்கு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா?
ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. நல்ல செய்தி நான் ஒண்ணு இப்போ சொல்ல போறேங்க. கர்த்தராகிய இயேசு இன்று நமக்காய் பிறந்திருக்காருங்க. உன்னதத்தில் மகிமை தேவனுக்கு, பூமியில் சமாதான மனுஷனுக்கு. உன்னதத்தில் மகிமை தேவனுக்கு, பூமியில் சமாதான மனுஷனுக்கு. வானவரே இயேசு வானவரே, வந்தவரே பூவில் வந்தவரே. வானவரே இயேசு வானவரே, வந்தவரே தேடி வந்தவரே. ആനന്ദം മഞ്ഞായി പെയ്യും നേരം വന്നേ ഹാപ്പി ക്രിസ്മസ്. ആഘോഷം താളം തുള്ളും കാലം വന്നേ മെറി ക്രിസ്മസ്. தேவனே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியா 6:1. நான் அடுத்த பாட்டு ஆடிடுறேன். நான் கெத்து குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். கர்த்தர் நல்லவர்ரா. கெட்ட நல்லவே அவர் கிருபை அழகடிய என்றும் உள்ளது. இன்றில்லாம ஆமென். சரி, யார் ஃபர்ஸ்ட்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. கிளாப் பண்ணிடலாம். சரி, அடுத்து ஸ்பெஷலாக வேர்ஸ் சொல்ல வராங்க சுபா. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதாரமும் 1:1. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியா 6:1. தானே சித்தனும் நாணம் உண்டு. நீதிமன்றங்கள் 11:2. கர்த்தாவே சொல்லும் அடை கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. சரி, ஓகே, கிளாப் பண்ணிடலாமா? சரி, ஓகே, சூப்பர். நிறைய டான்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் ஒரு கொரியோ பார்த்தோம், நிறைய வசனம் கேட்டிருக்கோம். ஒரு ஸ்கிட் ஒன்று பார்க்கலாமா?
ஸ்கிட்டு பார்க்கலாமா? ஸ்கிட்டு பார்க்க ரெடியா? யாரெல்லாம் ரெடி? பாய்ஸ்க்கு அவங்க தான் கொடுக்கணும், அவங்க ஓரமாக நிற்கிறாங்களே. எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? சமத்தா இருந்தீங்களா? சமத்தா இருந்தீங்களா? சேட்டை பண்ணீங்களா? ஆல்ரெடி 55ல் இருக்கீங்களா? இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஏன்னா சூப்பர் டான்ஸ் பண்ணீங்கல்ல, அதனால் உங்களுக்கு 65 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஷைன்ஸ் டீம் எத்தனை பாயிண்ட்ஸில் இருந்தீங்க? 65ல் இருந்தீங்களா? நமக்கு சயின்ஸ்க்கு யார்கிட்ட பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்? ஷுபாக்கா தானே பாயிண்ட்ஸ் வாங்கிடலாம். சரிங்களா? சரி, ஸ்கிட்டு பார்க்கலாம். ரெடியா? ஓகே. என்னாச்சு உங்களுக்கு? மினி சிஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அலறீங்க? அழாதீங்க சிஸ்டர். உங்களுக்கே தெரியும் எனக்கு கல்யாணம். மினி சிஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அலறீங்க? அழாதீங்க சிஸ்டர். உங்களுக்கே தெரியும் எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வரலன்னு எங்க மாமியார் ரொம்ப என்னை குத்தி காட்டுறாங்க. அது போதாதுன்னு என் குழந்தையா வேற, இவளுக்கு குழந்தை பெத்துக்க வக்கில்லன்னு மனசு நோகுற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன அழாம என்ன பண்ண சொல்றீங்க? ஓ, இதுதான் விஷயமா? இதுக்கு போயா இப்படி அலறீங்க? சிஸ்டர், ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்க ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல, என்னோட கஷ்டத்தை இப்படி இலக்காரமா பேசாதீங்க. உங்க ஆறுதலே வேணாம், என்னை கொஞ்சம் தனியா அழ விடுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க சிஸ்டர். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல. நான் எதனால அப்படி சொன்னேன்னு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும் பாருங்க. நீங்க பைபிள்ல ஆபிரகாம் சாராள் அவங்கள பத்தி படிச்சிருக்கீங்களா? சிஸ்டர் ப்ளீஸ், இது எங்க போகுதுன்னு எனக்கு புரியுது. இந்த பைபிள் கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சிஸ்டர். அதெல்லாம் கேட்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல. கோவப்படாதீங்க சிஸ்டர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பைபிள்ல சொல்லியிருக்கு, நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு. அப்படின்னா நேற்று சாராளின் கர்ப்பத்தை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் இன்னைக்கு உங்க கர்ப்பத்தையும் ஆசீர்வதிப்பார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்காமையா வார சர்ச்சுக்கு வரேன் சிஸ்டர். அன்னைக்கு சாராளுக்கு உங்களை விட நிறைய பிரச்சனை இருந்துச்சு. உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு ஆச்சு சிஸ்டர்? எனக்கு 28 வயசாச்சு சிஸ்டர். ஏன் ஓட்டர் ஐடி எதனா எடுத்து கொடுக்க போறீங்களா? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சிஸ்டர். சாராள் ஈசாக்கை பெற்றெடுக்கும் போது அவங்களுக்கு 90 வயசு ஆச்சு. இப்ப சாராள் இந்த காலத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. அந்த சாராள் 89 வயசுல ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அங்க சுத்தி உள்ளவங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்க? எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அவங்க காது பட அவங்கள ரொம்ப மோசமா பேசியிருப்பாங்க. நிச்சயமா அப்படிதான் பண்ணிருப்பாங்க. இப்போ சாராள் டாக்டர் இருக்கிற ரூமுக்குள்ள போறாங்க. டாக்டர் சாராளை பார்த்து, யாருக்குமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? உங்க பேத்திக்கா? அவங்கள உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா சிஸ்டர், அதை யோசிச்சு பார்த்தாலே இப்போ உடம்பெல்லாம் புல்லரிக்குது. பாத்தீங்களா சிஸ்டர், சாராளுக்கு குழந்தை பிறக்க கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நம்ம ஏசப்பா சாராளின் கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சு அவங்கள கேவலமா பேசின வாய் எல்லாத்தையும் வெட்கப்பட வச்சாரு. அதே ஆண்டவர் வெறும் 28 வயசான உங்க கர்ப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது எவ்வளவு ஈஸியான விஷயம். நீங்க சொல்றது உண்மைதான் சிஸ்டர். நான் இனி நல்லா ஜெபம் பண்ண போறேன். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தைய ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது நான் சர்ச்ல வந்து சாட்சி சொல்லுவேன் சிஸ்டர்.
நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சரி வாங்க சிஸ்டர், ஆராதனைக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போவோம். இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வசனம் மார்க் 10:47. எடுத்தவர்கள் வாசிக்கவும். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இது ஒரு அருமையான வசனம். நாம் விசுவாசத்தை அளவிடும் ஒரு அளவுகோலான வசனம். நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு காரியம் நன்றாக தெரியும். நமக்கு விடுதலை, சுகம், ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து ஒருவரால் மூலம் மட்டுமே கிடைக்கும் என்று. பல வேளைகளில் அது நமக்கு தெரிந்தும் விசுவாசம் இல்லாதவர்களாய் மனிதர்களை நம்பி நம் விசுவாசத்தை தொலைத்த அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இங்கே இந்த பர்திமேயு ஒரு பிறவி குருடனாயிருந்தும் அவன் இயேசு கிறிஸ்துவை நம்மில் பலரை விட நன்கு அறிந்திருந்தான். நமக்கு பார்வை இருந்தும் அவரை நாம் இன்னும் காண முடிவதில்லை. அவன் தன் பார்வையடைய ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்பதை நன்றாய் அறிந்திருந்தான். அங்கு அநேகர் அவனை அதட்டியும் அவன் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டு பார்வையை பெற்றுக்கொண்டான். இன்று நாமும் விசுவாசித்து முழு மனதோடு அவரை அழைப்போமானால் நம்மையும் ரட்சிக்க, ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. பர்திமேயை போல நாங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இங்கே வந்திருக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாஸ்டர், இன்னைக்கு மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாஸ்டர். ஆண்டவர் நாமும் மகிமைப்படணுங்கிறதுக்காகவே பர்திமேயு குருடனா பிறந்திருக்காரு. அவருக்கு பார்வை வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கல்ல பாஸ்டர்? ஆமா சிஸ்டர், நிச்சயமா. நம்ம வாழ்க்கையிலும் வர கஷ்டங்களிலும் பலவீனங்களிலும் நம்ம ஆண்டவரை தேடும்போது நம்ம மூலமாகவும் ஆண்டவர் நம்ம மகிமைப்படும். சரிதாங்க பாஸ்டர். 2 நாளா வயிறு கொஞ்சம் வலியா இருக்கு பாஸ்டர், கொஞ்சம் ப்ரேயர் பண்றீங்களா? ஓகே சிஸ்டர். ஆண்டவரே, ஷைனி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. பர்திமேயுக்கு சுகம் கொடுத்த தேவன் இவர்களுக்கும் நீ சுகம் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். போயிட்டு வரேன் பாஸ்டர். என்னது, சர்ச்சில் இருந்து வந்ததும் இப்படி வயிறு வலி அதிகமாயிருச்சே. ஐயோ, என்னால முடியலையே. டேய் ஜான், சீக்கிரம் இங்க வாடா, என்னால வலி தாங்க முடியல. அக்கா, என்னக்கா ஆச்சு? வாக்கா, எந்திரிக்கா, வாக்கா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? அவங்க என் அக்கா தான் டாக்டர். என்னாச்சு அவங்களுக்கு? ஐம் சாரி டு சே திஸ் ஜான். உங்கள் அக்காவுக்கு அப்டமன் கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அதான் அவங்களால வலி ரொம்ப தாங்க முடியல. அவங்களுக்கு கீமோதெரப்பி இப்போ கொடுக்கலாம், பட் அது அவங்கள இன்னும் பலவீனமாக்கும். சொல்லப்போனால் அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக கூட முடியல. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? கேன்சரா? எங்கள் அக்காவுக்கு அப்போ வேற வழியே இல்லையா? அவங்க இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க. என்னோட சஜஷன், அவங்க இருக்கிற கொஞ்ச நாளில் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதுதான் என்னால் ஒரு டாக்டராக சொல்ல முடியும். நீங்கள் வேறு எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இதை தான் சொல்லுவாங்க. என்னாச்சு ஜான், ஏன் அலற? டாக்டர் எது சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர் சொன்னார். நான் தான் ரொம்ப பயந்துட்டேன் உனக்கு எதாவது ஆயிடுச்சோன்னு. ஜான், உன்னை எனக்கு நல்லா தெரியும். இதுக்காகலாம் நீ அழமாட்ட. என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. நான் என்னன்னுக்கா சொல்கிறது? டாக்டர் உனக்கு ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர்னு சொல்லிட்டாருக்கா. இப்போ எந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கக்கா எல்லாரும். அழாத ஜான். சில நாட்களுக்கு பிறகு. அக்கா, எத்தனை நாள் தான் இப்படி சர்ச்சு வராமல் இருக்க போற? இங்க பாரு ஜான், உனக்கு சர்ச்சுக்கு போக இஷ்டம்னா நீ போ. நான் இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன்.
அக்கா, நிம்மதி ஏசப்பாயிட்ட மட்டும் தான் கிடைக்கும்னு எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தேன். இப்போ இப்படி மாறிட்ட. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. ஆனால் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? உடம்பு இப்போ எப்படி இருக்கு? நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். உடம்பு நல்லா இருக்குன்னு பொய் சொல்லவா இல்லை உண்மையை சொல்லவா சிஸ்டர்? உங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அட்வைஸ் பண்ணவோ எனக்கு எந்த தகுதியும் இல்லை சிஸ்டர். இருந்தாலும் என்னோட கஷ்ட ஆண்டவர் என் கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு. எனக்கு எந்த நல்லதும் நடக்கலைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நடந்த நல்லதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். எனக்கு நீங்க சொன்ன வசனம் தான் ஞாபகம் வருது சிஸ்டர். நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கவலைப்படாதீங்க சிஸ்டர், ப்ரேயர் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாம் மாறும். நான் போயிட்டு வரேன் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வாங்க பாஸ்டர். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? ஏதோ இருக்கேன் பாஸ்டர். நீங்கள் சர்ச்சைக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சிஸ்டர். இல்லை பாஸ்டர், என்னால் முடியலை, அதான் வரல பாஸ்டர். ஆனால் நீங்கள் இப்படி ஆண்டவரை குறைச்சி மதிப்பிடுங்க நான் நினச்சி கூட பார்க்கல சிஸ்டர். பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஆண்டவரை குறைச்சி மதிப்பிடலை. ஆண்டவர் தான் என் வாழ்நாளை குறைச்சிட்டாரு. மினி சிஸ்டர் கிட்ட ஆண்டவர் அவங்களோட கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார்னு நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமாங்க பாஸ்டர். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க முடியும், காய்ச்சல் தலைவலியை குணமாக்க முடியும். ஆனால் கொஞ்சம் பெரிய வியாதி வந்தால் ஆண்டவரால் குணப்படுத்த முடியாது. அப்படி தானே சிஸ்டர்? இப்படி யோசிக்கிறதே ஆண்டவரை குறைச்சி மதிப்பிட்டுறது இல்லையா சிஸ்டர்? நான் அப்படி நினைக்கலங்க பாஸ்டர். ஆனால் உங்கள் விசுவாசம் அதுதான் வெளிப்படுத்துது சிஸ்டர். நம்ம ஆண்டவர் 4 நாள் கல்லறையில் இருந்த லாசருவை உயிரோட எழுப்பினவர். அவ்வளோ பெரிய செங்கடலை 2ஆ பிளந்தவர். நம்ம பண்ண பாவங்களுக்காக நம்ம தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நமக்காக சிலுவையில் உயிரே கொடுத்தவர். அதுக்காக நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறது உயிரில்லாத தேவன் மேலே இல்லை, 3 நாள் கழித்து நமக்காக உயிர் தெழுந்த தேவன் மேலே. இவ்வளோ பெரிய ஆண்டவர் தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நமக்கு உதவி பண்ணுறாரு. அதை மட்டும் மறந்துடாதீங்க சிஸ்டர். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் பாஸ்டர். நான் ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன். இனி நான் உண்மையாக ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தாலும் தராட்டியும் நான் இனி ஆண்டவரை மட்டும்தான் தேடுவேன். கவலைப்படாதீங்க சிஸ்டர், விசுவாசத்தோட ஜெபிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை குணப்படுத்துவார். சரிங்க பாஸ்டர். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சும் நான் நம்பாமல் போயிட்டேன் ஏசப்பா. இப்போ உங்களை முழுசாக நம்புகிறேன் ஏசப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் வேதத்தில் வாசிக்கிறோமே ஏசப்பா. அதே போல் இப்போ நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. நிச்சயமாக நீங்கள் இந்த கேன்சர் வியாதிலேருந்து எனக்கு சுகம் தருவீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஆமென். ஹலோ, ஷைனி இருக்காங்களா? ஆமாம், ஷைனி தான் பேசுகிறது. நீங்கள் யார்? நீங்கள் கூட என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்களே, நான் தான் டாக்டர் டேனியல் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்தீங்களா ஷைனி? இல்லை டாக்டர், ட்ரீட்மெண்ட் வேற எங்கேயும் எடுக்கலையே. என்னாச்சு டாக்டர்? லாஸ்ட் வீக் நீங்கள் பயாப்சி கொடுத்துட்டு போன அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கேன்சர் இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இட்ஸ் ரியலி ஷாக்கிங். இது வரைக்கும் எந்த பேஷண்ட்கிட்டையும் நான் இந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது. என் சர்வீஸில் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எனக்கு கேன்சர் இல்லையா? தேங்க்யூ ஜீசஸ். டாக்டர், இது ஒன்றும் மெடிக்கல் மிராக்கிள் இல்லை, ஜீசஸ் மிராக்கிள். ஏய், எனக்கு கேன்சர் இல்லை, ஏசப்பா என்னை காப்பாத்திட்டாரு. செக்லாம் பண்ணலாமா? புரிஞ்சுதா ஸ்கிட்டு?
இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தா நிறைய பேருக்கு கேன்சர் வியாதி, நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு கேன்சர் வியாதி, அதே போல் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. இப்போது நிறைய நம்ம சென்னையிலே பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து அதிகமாகிருச்சு. அப்போது அந்தளவுக்கு அப்போ அதுக்கான டாக்டர்ஸ் பெருகிட்டாங்க, அதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் பெருகிட்டது பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ண யாரால் முடியும் அப்படின்னா நிச்சயமாக ஏசு கிறிஸ்துவால் முடியும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை குணமாக்க, சுகமாக்க, திரும்ப ஜீவனை கொடுக்க ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது பலவீனம் இல்லை வியாதி ஏதாவது இருக்கும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது பலவீனம் வியாதி இருக்கும்னா அவங்க கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், நிச்சயம் ஏசப்பா சுகம் தருவார் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஏசப்பா சுகம் தருவார். புரிஞ்சுதா ஸ்கிட்டு? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு சூப்பராக அந்த டீமுக்கு கிளாப் பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாருன்னா பலவீனத்தோடு இருப்பீங்கன்னா லாஸ்ட்டாக கூட நீங்கள் பாஸ்டர் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஒரு டான்ஸ் பார்த்துடலாமா? ரொம்ப சீரியஸாக போச்சு அப்படி தானே? அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு என்ன இருந்துச்சு? குழந்தை இல்லை. செகண்டு ஒருத்தவங்களுக்கு கேன்சர். சரியாச்சா இல்லையா? எப்படி சரியாச்சு? ஏசப்பாவால் சரியாச்சு. சரி, ஓகே. சரி, சூப்பரான டான்ஸ் பார்த்துடலாமா? சரி, 2 கேர்ள்ஸ் சூப்பராக டான்ஸ் ஆட வராங்க. வானத்தில் நட்சத்திரம் அந்த சாங்க்கு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? விஷ்மா அண்ட் ஏஞ்சல்.
சரி ஓகே, அவங்க சூப்பராக வந்து அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க. சரி, அதுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கேட்க போகிறோம். சரியா? சண்டே கிளாஸ் இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டுருக்கோம். ஏகே பிளாக்ல ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் நடந்துகிட்ருக்கு 11:30 12:30 மணி வரைக்கும். இங்கேருந்து சுற்றி இருக்கிற எல்லா பிளாக்ல இருந்தும் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. ரீசெண்டாக சண்டே கிளாஸில் நிறைய பேர் நிறைய சாட்சி சொன்னாங்க. நாங்கள் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணோம், இது கிடச்சிது, ஏசப்பா இது செஞ்சார், அது செஞ்சார். அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அது ப்ரோக்ராம்லேயும் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் உங்கள் முன்னாடி பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில் ஜெபிச்சு நடந்த காரியங்களை சாட்சியாக சொல்ல போகிறாங்க. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் எங்கள் அம்மா கூட கடைக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா காசு தேடி தேடி பார்த்தாங்க, 10 ரூபா காணோம். நான் என்ன பண்ணேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏசப்பா, எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் அம்மா கூடயே உதவி செய்யுங்க, எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, அம்மா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், இதோ நீங்கள் காசு தேடி தேடி பார்த்தீங்க கிடைக்கல, நான் ஜெபம் பண்ணேன், ஏஞ்சல்லாம் நான் காசு தேடி தேடி பார்க்கும்போது காசு மேலேருந்து வீழ்ந்ததுன்னு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. அன்றைக்கி ஒரு நாள் நான் எங்கள் அப்பா பார்க்க போனேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து செம்மையாக உடம்பு சரியில்லை. அதனால் ஏசப்பா எங்கள் அப்பா எனக்கு சரியாயிடணும், எங்கள் அப்பா எப்படியாச்சும் குணப்படுத்துங்கன்னு கேட்டேன். ஒரு 2 நாளையே எங்கள் அப்பா சரியாகி ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு எல்லா காரணம் ஏசப்பா. நன்றி. நான் வந்து டெஸ்ட் எழுதும்போது வந்து ஏசப்பாட ஜெபம் பண்ணேன். நான் வந்து மேக்ஸ் நல்லா போடுவேன். நான் வந்து அந்த மேக்ஸ்க்கு ஒரு காரணத்துக்காக தான் ஏசப்பாட வந்து நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் வந்து ஏசப்பா வந்து எல்லா சமயத்துலையும் வந்து எனக்கு நல்ல மார்க் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ. சரி ஓகே, பாய் சார், நான் வரீங்களா? சரி, அன்றைக்கி சொன்னவங்களாம் காணோம். வா. வீட்டு சாவி ஒரு நாள் தொலைஞ்சிச்சு. ஏசப்பாயிட்ட ஜெபம் பண்ணும்போது அது கிடச்சிச்சு. நன்றி. சரி ஓகே. சரி, பிள்ளைங்களாம் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க. என்ன பிரச்சனைனாலும் உடனே ஏசப்பாயிட்ட கேட்டுருவாங்க. கார் வேணும், ஒரு சின்ன ஒருத்தன் வந்து சொன்னான், அவன் இன்றைக்கி வரல. அவன் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சைலண்ட்டாக இருந்தால் தான் பாயிண்ட்ஸ் போயிடும், அப்புறம் ப்ரைஸ் கிடைக்காது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைக்கிள் வச்சுருப்பாங்களாம், இவங்கிட்ட மட்டும் சைக்கிள் கிடையாது. வீட்டில் வாங்கி கொடுக்குற அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பார்க்க ஏக்கமாக இருக்குமா, நமக்கும் சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாரும் ஓட்டுறாங்களே, என் வயசு பசங்க தானே அப்படின்னு. டே ஒரு ரவுண்டு கொடுறா அப்படி சொல்லி கேட்பானா. ஆனால் யாருமே கொடுக்க மாட்டாங்களாம். டே இப்போட என் சைக்கிளை தொடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்களாம். அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுவான். சரி, நமக்குன்னு ஒரு சைக்கிள் இருந்தால் நம்மளும் வந்து ஓட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி அப்பா கிட்டேயும் கேட்க முடியாது, அம்மா கிட்டே கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்டே கேட்டானா. ஏசப்பா, எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள் வச்சுருக்காங்க,
சொன்னாங்க, எனக்கு சைக்கிள் வந்து வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணானா. அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து சைக்கிள் வாங்கி அவனுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்களாம். அது அவன் ரொம்ப சந்தோஷமாக சொன்னான், இப்போ எனக்கு சொந்தமாக எனக்கு சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொன்னான். அவன் இன்னைக்கு வரல, அதனால் அவனோட சாட்சியை வந்து நான் சொல்கிறேன். இப்படி பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நிறைய சாட்சிங்க இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லுவாங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இது செஞ்சார், இது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்களோட வாழ்க்கையிலே செய்யும் போது பெரியவங்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் நிச்சயமாக செய்வார். ஏசப்பா நோக்கி கூப்பிடும்பொழுது நிச்சயமாக அவர் வந்து ஆசீர்வதிப்பார், ஜெபத்தை கேட்பார். சரி, ஓகே. சரி, அடுத்து கடைசியாக ஒரே ஒரு ஸ்கிட்டு மட்டும் பார்த்துடலாமா? அடுத்து நம்ம லாஸ்ட்டாக அந்த டான்ஸ் பார்த்துடலாம். சரியா? சரி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்கிட்டுக்காக அண்ணாங்களாம் வராங்க. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? திமீறி கொஞ்சம் கம்மியா, அவன் முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் டம்மியா. திமீறி கொஞ்சம் கம்மியா, அவன் முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் டம்மியா. எனக்குன்னே பொந்துக்கிறான் என் ஆளு ரம்மியா. அப்பா என்னடா கவிதை இப்படி கொட்டுது? பேசாம உன் பேரை ராக்கெட்டு ரமேஷ்னு மாத்திட்டு கவிஞர் ரமேஷ்னு வச்சிடலாம் போலியே. சரியா, இன்னைக்கு காசு எப்படியாச்சுன்னா உஷார் பண்ணிட்டு போய் என் ஆளுக்கு அந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட்டு ஒன்று குத்து அஸ்திர வேண்டிதான். ஆமா, அதுக்கு இந்த அம்மா வண்டேனேக்கா பேசிட்டேக்கா கொடுக்கணுமே. மோ என்னம்மா ஊட்ட இவ்வளோ குப்பையா வச்சுக்கிற? ஆனா நீ ரொம்ப குத்து வச்சோம்மா. அப்படிலாம் ஒன்றும் தெரியல. எனக்கு இருந்த தம் துண்டு தங்கத்தையும் சேட்டாண்டதான் குத்து வச்சுக்கிறேன். இப்பதான் இப்படி நெக்கில் சொல்லி காமிக்கிறியாடா? ஓ, எனக்கு இல்லை நெக்கில், நீ தான் உலக நெக்கில் உள்ளங்கையில வச்சுன்னு சுத்தி நிற்கிற. ஊர் உலகத்துல போய் பாரு, இந்த மாதிரி புள்ள யாருக்காச்சும் இருக்கானே. அம்மா பாவமேனு ஊட்ட போயிருந்தா நீ என்னைய டப்பாக்கிற பாத்தியா? ஏய், நானும் அதான்டா பார்த்து நிற்கிறேன். ஊர் உலகத்துல உள்ள புள்ளிங்க நல்லா படிக்குது, நல்லா வேலைக்கு போகுது, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்குது. ஆனா நீயும் இருக்கிறியே, உன்னை வச்சுக்கின்னு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது. உன்னை பெத்ததுக்கு ஒரு போனை பெற்றிருந்தா சரோஜா சமையல்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கறி சோறு கருவாடுன்னு சமைச்சு மஜாவா இருந்திருப்பேன். ஆமா, காரணமே இல்லாம எதுக்கு காண்டாம இருக்கும் கவுன் போட்டுன்னு சொல்லுது? அது இல்லம்மா, ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா, ஏதாவது வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். வெறுங்காயா போனா அது நம்ம பரம்பரைக்கு அவமானம் இல்லம்மா. ஐயா ஜமீனு, வீட்ல நைட்டு சாப்பாட்டுக்கு உருண்டை களியா இல்ல உண்ணாவிரதமான நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக்கிது. இதுல தரிசா போன உனக்கு பரிசு ஒரு கேடா? என்னாண்ட எந்த காசும் இல்ல. உன் நைனா தான் 150 ரூபா கரண்ட் பில் கட்ட வச்சுக்கிறாரு. அத்தை தொட்ட அவர் உன்னை பொழந்துருவாரு. நான் சொல்றேன் மாரி செய். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நல்லா பிரியாணியை துண்டு அம்மாக்கும் பிரியாணி ஒரு கவர்ல உஷார் பண்ணிட்டு வா. ஓ, உனக்கு போய் ஊட்ட பேரு நம்பாரு. உன் பேச்சை கேட்டா என்னால ராக்கெட் ரமேஷ்னு கூட மாட்டாங்க, ரைத்தா ரமேஷ்னு தான் கூடுவாங்க. சார் கச்சாலும் பரவாயில்ல, இந்த கரண்ட் பில் கஷ்டத்தை கையா வச்சு வேண்டிதான்.
அது சரி, கற்பம்பூச்சியை பார்த்தாலே கண்டம் விட்டு கண்டம் வர்ற உனக்கு யாரா ராக்கெட் ரமேஷ்னு பேர் வச்சாங்க? நான் சார் சைடிஸ் வந்து வச்சுன்னு போனாரு. பேசாம போமா, ஏற்கனவே நானே காலில் இருக்கிறேன், நீ வேற. A few moments later. 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணும். இப்படி என்னதான் பண்ணுகிறாளோ தெரியலையே. என்னாண்ட வேற துட்டே இல்ல, தெரிஞ்சா விட்டு போயிடுவாளோ. சேச்சே, விட்டுலாம் போக மாட்டா. இதோ வரா வரா வரா, எதனா சொல்லி சமாளிக்கலாம். ஹாய்டா ரமேஷ், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன், சாரிடா. பரவாயில்ல ரம்யா, உனக்காக எவ்வளோ நேரம் வேணா காத்துனுக்குறேன். சரி, ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்யூடா ரமேஷ். நைட்டு 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்து உனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணலாம் பார்த்தா, ஆனா நீ காலே எடுக்கல. சாரிடா ரமேஷ், நேற்று ராத்திரி கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுடா, அதான் தூங்கிட்டேன். ஆமா, என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வச்சுக்கிற? அச்சோ, இவனாடா கிஃப்ட்னு ஆரம்பிச்சிட்டா. என்னாண்டா வேற வீட்டில் இருந்து ஆட்டை போட்ட 150 ரூபா தான் இருக்குது. சரி சமாளிப்போம். எங்க நீயே கண்டுபிடி பார்ப்போம். என் காலேஜ் பேக் கீஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியும். புது பேக் தானே எனக்கு வாங்கி வச்சுக்கிற. பேகா? அதெல்லாம் இல்ல. ஏய், அப்ப கோல்ட் ரிங் எதனா வாங்கி வச்சுக்கிறியாடா? ஐயா, அதெல்லாம் இல்ல. இவ கணக்கு போது எல்லாமே 2000 5000 இருக்குது. என்னாண்டா வேற 150 ரூபா தான் இருக்குதுன்னு தெரிஞ்சா காண்டாயிடுவாளே. பேசாம உண்மையை சொல்லிடலாம். உனக்கு நம்ம மகேஷ் அண்ணாவை தெரியுமா? மகேஷ் அண்ணாவா? அது யாரு? அதான் அந்த மெயின் ரோட்ல ஃபோன் கடை வச்சுக்கிறாரு. ஆமா. ஐயா, ஒருவேளை ஆப்பிள் ஃபோன் வாங்கி வச்சுக்கிறானோ? இனிமே என் இன்ஸ்டா ஃபுல்லா ஐபோன் செல்ஃபி தான். அவரோட தம்பியை தெரியுமா உனக்கு? நம்ம ஏரியால கூட புதுசா தள்ளுவண்டி பிரியாணி கடை தந்துக்கிறாரு. ஆமா, நம்ம சுரேஷ் அண்ணா. அவரே தான். அவர் கடையில சிக்கன் குஸ்கா பங்கமா இருக்கும். நம்ம 2 பேர் போறோம், குஸ்காவை கிஸ்கா பண்றோம். ஏய், பால்ட பஸ்ஸின்னு உங்காயத்தல பேனே, இதுக்குதான் என்னை இப்படி சுத்தல்ல விட்டியாடா? 6ஆம் கிளாஸ் படிக்கிற என் தம்பி கூட 500 ரூபாய் கிஃப்ட் குத்தாண்டா. எங்க வீட்ல இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சாங்கடா. ஆனா அதெல்லாம் விட்டு உன்னை பார்க்க வந்தேன் பாரு, அதுதான்டா நான் பண்ண தப்பு. ஏய், நான் ரம்யா இப்படிதான் பேசினுக்கிற? ஐயே, உன்னாண்ட வேற எப்படி பேசுவாங்க? பேசாம உன் பேரை ராக்கெட் ரமேஷ்னு மாத்திட்டு காலி பாக்கெட் ரமேஷ்னு வச்சுக்கோ. உன் கூட எல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோ, காலம் ஃபுல்லா எனக்கு குஸ்கா மட்டும்தான். இந்த பொந்த நாளோட என்னை புச்ச எல்லா கலிஜும் ஓஞ்சு போட்டோம். உன் நம்பரை பிளாக் பண்றேன்டா ரமேஷ். உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. இனிமே எனக்கு ஃபோனோ மெசேஜோ பண்ணாத, நான் கிளம்புறேன். ஏ ரம்யா, நான் சின்ன இப்படி கோச்சிங்கன்னு போற? கொஞ்சம் டைம் கொடு, செம்தியான மச்சாவான கிஃப்டா வாங்கி வந்து தரேன். யாரு நீ? இன்னும் உன்னை நம்பி நிக்கிறதுக்கு நான் என்ன கேனிச்சியாடா? இப்ப மட்டும் இல்லடா, எப்பவுமே நீ இப்படிதான். துட்டு இல்லாதவங்க கூட எப்படி வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க முடியும் ரமேஷ்? சொல்டா ரமேஷ், சொல்லு சொல்லு. உன்னாண்ட பதிலே இருக்காதுடா. ஆளை விடு, நான் போறேன். தோ பாரு ரம்யா, இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் நல்லா துட்டு சம்பாதிச்சு உன்னை ராணி மாரி வச்சுக்கிறேன் ரம்யா. என்னை விட்டு போகாத ரம்யா, ப்ளீஸ். ராணி மேரியா? உன் கூட சேர்ந்தா ஒருவேளை சோத்துக்கும் பிச்சை தாண்டா எடுக்கணும். நீ எனக்கு வானவே வேணாம். ரமேஷ், இனிமேட்டு என்னை பார்க்க வருது, பேசணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வச்சுக்கினேன், அப்புறம் நான் காண்டாயிடுவேன். நடுக்குதே வேற. ரம்யா 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 போகாத ரம்யா, ப்ளீஸ் ரம்யா, போகாத ரம்யா, என்னை விட்டு போகாத ரம்யா, ப்ளீஸ் ரம்யா. சே, அசிங்கமா இருக்குது. கிஃப்ட் கூடுதலும் விட்டு போயிட்டாளே. நான் வச்சான் கண்ணில் தனியாகுது, ஒரே கிசாவா? டாய் குசும்பி குமாரே, செம்ம கான்ல இருக்கிறேன், அப்படியே ஓட்டுரு. ஏய், என்ன ஆச்சு மச்சான்? சென்னைக்கே சிக்கன் கொடுக்குற உனக்கு யாரா இங்கே சிக்கன் குத்துது? இந்த ரம்யாவில் அவளை இம்மா நாள் எப்படி நல்லா பார்த்துக்கினேன்டா.
ஆனால் அவளை கிஃப்ட்டு தரலன்னு என்னை கைட்டி விட்டு போயிட்டாடா. ஆனால் அவள் என் மனசு ஃபுல்லாக ராணி மாரி இருந்தாடா. அவள் இல்லைன்னு நினச்சாலே வெறுப்பாக்குதுடா. இதான் பிரச்சனையா? விடு மச்சான், லைட்டா கிசா ஆயிட்டு அவ வீட்டில் போய் வீடு கட்டுறோம் வா. டேய், உன்னாண்ட எத்தனை தபா சொல்கிறது, நான் எந்த போதையும் தொட மாட்டேன்னு. இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு? 150 ரூபா உசார் பண்ணதை தாயம்மா போட்டு குத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லேண்ணா. ஏய் தருதல, என்னத்துக்குடா கரண்ட் பில் கட்ட வச்சு இந்த காசு எடுத்துன்னு போனேன்? அதுவா நைனா, ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதான் எடுத்துன்னு போனேன். அட கைத, நம்ம வீட்டு நிலைமை தெரியுதாடா உனக்கு? நானும் கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் கூலோ கஞ்சியோ குச்சின்னு ஏரியாவில் ரெஸ்பெக்டா இருந்தேன். எப்போ உன்னை பெத்தனோ அப்பவே அந்த கஞ்சி என் வாழ்க்கையில கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நைனா அம்மான்னு சொல்லிட்டு ஊட்டாண்ட வந்துடாத, வேற மாதிரி ஆயிரும். அப்புறம் மனுஷன் வந்து சொல்றேன்டா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. எப்படியோ நாசமா போ. எந்த அப்பா வச்சு இப்படி பேசி கேட்டுக்கிறியா குமார்? புள்ள மனுஷ புஞ்சிக்காத இவெல்லாம் ஒரு அப்பா. மச்சான், நேரம் ஆக ஆக கேஸ் கூட்டினே போகுது. கேஸை கம்மியாகும்னா ஒரு கேஸ் போட்டாதான் சரி வரும். சொன்னா கேளு, ஒரு வாட்டி அடிச்சு பாரு, எல்லா பிரச்சனையும் ஒரு பாட்டிலில் காலி பண்ணிடலாம். நீ சொல்றது கட்டுதான் குமார். எங்கள் வீட்டில் எதனா வேலை செஞ்சாதான் எனக்கு பிடிக்குது. ரம்யாவுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட்டு கொடுத்தாதான் பிடிக்குது. எல்லாருக்கும் எதனா காரணத்தோட தாண்டா எனக்கு பிடிக்குது. ஆமாம், உங்களுக்கு மட்டும் எப்படி என்ன பிடிச்சிது? நீ ஏரியா தௌலத்து மச்சான், உன்னை யாருக்கு தான் இங்கே பிடிக்காது நீ சொல்லு வைப்போம். இல்லை குமாரியா, அந்த பாட்டில் இருடா. இந்தா மச்சான். வாழ்க்கை மோசமாவனு நினச்சி கூட பார்க்கடா குமார். என்ன மச்சான், என்ன ஆச்சுடா? நீ சொல்றதெல்லாம் கேட்டு பண்ணுவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலடா. ஏய் மச்சான், என்னடா? அது இல்லடா குசும்பி குமாரே, வரலாறு நம்மளை தப்பா எழுதக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒன்னே ஆகாது. இல்லடா குமாரே, என் மேல அன்பு காட்ட யாருமே இல்லடா. பரவாயில்ல உர்ரா குமாரே, இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நம்ம தான்டா தௌலத்து. ஏரியாக்குள்ள போகிறோம், சூற உர்றோம். டேய் மச்சான், அன்னைக்கு காத்தி அண்ணா கடையாண்ட ஒருத்தன் மூஞ்சில பூரா ஊட்டியே, அவன் பிள்ளைங்கள்லாம் கூட்டின்னு வந்துன்னுக்குறான்டா. வசல் வசல் ஓட உர்ற இன்னைக்கு அவனுங்கள. ஆமாம், எத்தனை பேர் வரானுங்க? டேய் 10-15 பேருக்கு மேலே வரானுடா. டேய் வசல் வசல், நான் தாண்டா இங்க பாஸு. அவங்களுக்கு வரும் பாரு தக்காளி சாஸு. மச்சான் இருக்க நிலைமையை பார்த்தா நம்மளுக்கு தான் சாஸ் வரும் புள்ளியே. நம்ம இந்த இடத்த விட்டு ஜிலோனா தான் கரெக்டாக இருக்கும். ஏய், என் பசங்க மேலே கை வச்ச நீ தானாடா? ஆமாம், பூரா விட்டதும் நான் தான். இப்போ உங்கள் எல்லாரையும் சூற விட போதும் நான் தான். உங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு நான் வேணாம். இதோ இந்த குசும்பி குமாரே போதும். இவன் எங்கே போனான்? உங்களெல்லாம் தூக்கின்னு வரதுக்கு ஆம்புலன்ஸை கூட்டின்னு வர போயிடான் போல. ஏய் ஊழவுதாரு, உன்னை அடிச்சு மூஞ்ச குழப்பினா தாண்டா ஆடுங்க. டேய், உன்னை அடிச்சு போடுங்கடா. வலிக்குது, வலிக்குது. டேய், இவன் செத்துட்டான் போலடா. வாங்கடா கிளம்பலாம். ஐயோ, யார் இவரு? மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காரு, உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கே. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவோம். நான் எங்கே இருக்கிறேன் இப்போ? என்ன ஆச்சு எனக்கு? இல்லை, முழிச்சிட்டிங்களா பிரதர்? பதறாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அடிபட்டு ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் இருந்தீங்க. நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓ, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்களா? எதுக்கு சார் என்னை காப்பாற்றினீங்க? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை சார்.
அப்புறம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நானே நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பேன்ல. அப்படி எதுவும் நினைக்காதீங்க பிரதர். நானும் உங்களை மாதிரி தான், எனக்கும் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த உலகத்தில் யாருமே அனாதை இல்லை பிரதர். நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல சார். எனக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, குடும்பம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நான் அனாதை மாதிரி தான் இருக்கிறேன். பிரதர், உங்களை பார்த்தா அப்படியே என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. நானும் முன்னாடி யாராச்சும் என் மேலே அன்பு காட்ட மாட்டாங்கன்னு ஏங்கியிருக்கேன். ஒரு கட்டத்தில் அப்படி யாருமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு நிறைய போதை பழத்துக்கு அடிமையாயிட்டேன். உன்னை பார்த்தா போதை கை மாதிரி தெரியலையே சார். அதெல்லாம் நான் விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர். என்ன சொல்கிற சார்? எப்படி அதுலேருந்து வெளியே வந்த சார்? அதுவா, ஒரு நாள் இந்த போதை ரொம்ப அதிகமாகி சுயநினைவு இல்லாமல் ஆயிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. டாக்டரும் உள்ள எல்லாருமே நான் எப்போ சாவேன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. கடைசியாக ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ச்சு பாஸ்டர் வந்து எனக்காக டெய்லியும் ஜெபம் பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக நானும் சரியானேன். அப்புறம் அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டேன், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இப்படி பண்ணால் ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு நிறைய காசு வருதான்னு கேட்டேன். அவர் அதுக்கு சிரிச்சிட்டு, என்னோட பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் இலவசமாக சிந்தினார், இலவசமாக கிடைச்சதை இலவசமாக தானே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பைபிள்ல இருந்து நிறைய விஷயம் சொன்னார். அது எல்லாத்தையும் நான் கேட்டதுனால தான் இந்த போதை பழக்கத்தை என்னால் விட முடிஞ்சது. இப்போ நான் உயிரோடு இருக்க காரணம் அந்த இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் உயிரோடு இருக்க காரணமும் அதே இயேசு தான். சரி, புரிஞ்சுதா? புரிஞ்சவங்களாம் ஜோரா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த டைம் வந்துருச்சு. என்ன டைம்? இல்லை, ப்ரைஸ் வாங்க போகிற டைம் வந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம ப்ரைஸ் வாங்குகிறோம், வீட்டுக்கு ஜாலியாக போகிறோம். சரி, இப்போ இந்த ஸ்கிட்லேருந்து பார்த்தீங்கல்ல, ஓரளவுக்கு புரிஞ்சுதா? இப்போ இதுதான் இப்போ இருக்க நிறைய பேரோட நிலமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏதோ ஒரு அன்புக்காக ஏங்கி அந்த அன்பு சரியாக கிடைக்காம, வீட்டில் கிடைக்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான உறவு, தப்பான போதை பழக்கம், இப்படி அடிமையாகிற வாலிபர்கள் அதிகம், இப்படி அடிமையாகிற நபர்கள் அதிகம். அப்போது இந்த உலகம் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணும். ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்மளை நேசிப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லைனாலும் நம்மளுடைய குறைகளோடு நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணி நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா ஏசப்பா மட்டும்தான். அதனால் உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏங்காதீங்க. உண்மையான அன்பு ஏசப்பா கிட்டே இருக்குது. நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நபருக்கும் அந்த அன்பு பூரணமாக உண்மையான அன்பாக, அது முழுமையான அன்பாக கிடைக்கும். அதனால் அன்பு இல்லை, அன்பு கிடைக்கல, சொந்த குடும்பமே புரிஞ்சிக்கலை, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு எதுவுமே ஃபீல் பண்ணாமல் ஏசப்பா என்னை நேசிக்க இருக்காரு. ஏன்னா அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறது. நம்மளை நேசித்ததுனால தான் ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். அதனால் அந்த அன்பை புறக்கணிக்காமல் அவரை எப்போவுமே பிடிச்சிக்கிட்டா போதும், நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சரியா? சரி, ஓகே. ஒரு அக்காங்க பாதியில் போயிட்டாங்களே, அந்த அக்காங்களை டான்ஸ் ஆட வச்சிடலாமா? சரி, லாஸ்ட்டாக டான்ஸோட முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, 2 அக்காங்க வந்துருங்க பார்க்கலாம்.
சூப்பராக இருந்துச்சா? ஜோராக கை தட்டலாமா? ஓகே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? சரி, தொடர்ந்து சண்டே கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் அப்பப்போ வந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓகேவா? கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக உதயா அண்ணா அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். கிளாப் பண்ணால் தான் வருவாங்க. ஜீவா, ஜீவேஷ், ஜீவ பிரகாஷ், எல்லாரும் கிளாப் பண்ணலாம். எட்வின், மாதேஸ்வரன், ஜோனத்தான், ஆனஸ் பாஷா, வாங்கிட்டு போய் பிளேஸில் போய் உட்காந்துக்கோங்க. கிளாப் பண்ணலாம். போய் வாங்கி முடித்தவொடனே கிளாப் பண்ணலாம். சரிங்களா? ஜான்வின், அகில், சார்லட், அபினேஷ், ஏஞ்சல். ஓகே, அடுத்து gift கொடுக்கறதுக்காக ஏகே பிளாக்கோட லிஃப்ட் மேனேஜர் அவங்க முத்துராம் அங்கிள் அவங்க ஃப்ரண்ட்டில் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, கிளாப் பண்ணலாமா? வாங்க. சரி. ஏஞ்சல், பிரணீதா, ஜெசிகா. ஓகே, யாழினி, ஜெசிகா. சரி, இப்போ லிஃப்ட் மேனேஜர் அங்கிள் வாங்க. இசபெல், ஸ்ரீவத்சன், ரித்திகேஷ், நகுல், நிதிஷ், ரம்யா, சஞ்சனா ஸ்ரீ, யோவனிகா, ஸ்ரீவத்சன். கிளாப் பண்ணலாமா? அடுத்து செகண்ட் கேட்டகரி. யாபேஷ், வைஷ்ணவி, மாதேஷ், மாதேஷ் குமார், மோதேஷ் குமார், அஜ்மல் பாஷா, விஷ்மா, ஜோதி கிருஷ்ணன். பசங்க வரல. ஓகே, அடுத்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தாத்தா கூப்பிட்டுலாமா? கிளாப் பண்ணல, சவுண்டு கேட்கல. கிஷோர், மதன், சுபா, அபி, ஐசக், தர்ஷன், வினோலி, லக்ஷிதா, ஹரிகிருஷ்ணன், சக்திவேல், தேவதர்ஷினி, தர்ஷன், ஜாஃபிகா, சாரால், நிதர்ஷன், பிரிசில்லா, தர்ஷன், தர்ஷினி. ಏನದಕ್ಕ
தட்டினீங்கன்னா திரும்ப வாங்கப்படும். இன்னைக்கு புதுசாக வந்தவங்க ஃப்ரண்ட்டில் வாங்க. இன்னைக்கு புதுசாக வந்த பிள்ளைங்க ஃப்ரண்ட்டில் வாங்க. நான் இன்னும் gift வாங்கலை அப்படிங்கிறவங்க ஃப்ரண்ட்டில் வாங்க. கிளாப் பண்ணலாமா? வாங்கிட்டா வா. பாசிக்கிட்ட சொல்லு, நீ சொல்லுறீ சொல்லு. சரி, ஓகே, எல்லாம் அப்படியே சைலண்டாக உட்காருங்க பார்க்கலாம், அமைதியா. சரி, யாருக்கெல்லாம் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சுண்டல் இருக்குது, கேக் இருக்குது, சாக்லேட் இருக்குது. சரியா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் வீட்டுக்கு. சரியா? சரி, அதுக்கு முன்னாடி பாஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாமா? பிரியாணியும் ஒரு நாள் போட்டுடலாம். சரியா? சரி, கிளாப் பண்ணலாம் பார்க்கலாம். எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களா? கையை காணுமே. ஆமென். வந்த நேரத்திலிருந்து இது கவனித்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வாராக. ஆமென். அநேக காரியங்கள் அந்த ஸ்கிட்டு மூலம், நாடகத்தின் மூலம், பாடல் மூலம் நீங்கள் அறிந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை தயவாய் நேசிக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கடந்த 1 மணி நேரம் பாடல் மூலமாக அநேக காரியங்கள் சொல்லி கொடுத்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். யாருமே என்னை நேசிக்கலை, யாருமே என்னை புரிந்து கொள்ளலை அப்படின்னு நினைக்கலாம். உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை இயேசுவே என் குடும்பத்துக்குள்ளே வாரும், இயேசுவே எங்கள் குடும்பத்தை சமாதானத்தை தாரும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உரிமையாய் அவரை கூப்பிடும்போது எந்த வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் தடைகளை மாற்றுகிறவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதம் தருவார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் நேசிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை மீட்கும்படியாய், எங்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாய், எங்கள் வியாதியிலிருந்து விடுவித்து பரலோகத்திற்கு எங்களை அழைத்து செல்லும்படியாய் விண்ணுலக மேன்மையெல்லாம் துறந்து எங்களை தேடி வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவத்தோடு நாங்கள் சந்திக்க முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை நீர் கழுவி நீதிமான்களாய் மாற்றுகிற அவருடைய ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, விட முடியாத பாவங்கள், பரம்பரையாய் வருகிற வியாதிகள் எதுவாய் இருந்தாலும் உம்மால் மாற்ற முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை எதெல்லாம் தடைபட்டு கிடக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதை சுதந்திரிக்க, அதை பெற்றுக்கொள்ள தகப்பனே நீர் உதவி செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்காதா, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் நீ தேற்ற வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் பயத்தை மாற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்களும் தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் தெய்வீக ஆறுதலையும் ஆண்டவர் நிறைவாய் கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக
ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஞானத்திலும் நல்ல ஞாபக சக்தியிலும் வருகிற நாட்களில் இந்த பிள்ளைகள் நல்ல குடிமகன்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வளர ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே வந்து கலந்து கொண்டு ஒவ்வொரு பெரியவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளை அனுப்பி தந்த ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அந்த பெற்றோர்களை நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மெய்யான சமாதானம் உண்டாகட்டும். வருகிற புத்தாண்டு இவர்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருடமாய் ஆண்டவர் மாற்றித்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தினால வந்திருக்க ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் கூட இருந்து நிறைவான சமாதானத்தையும் நிறைவான சந்தோஷத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.